ஹாய் மக்களே, நான் ஸ்டோரி சொல்லியும் அந்த ஸ்டோரியை நீங்கள் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லை. ஸோ ஐ கேம் அப் வித் அ ஷார்ட் ஸ்டோரி வித் மாரல். இந்த ஸ்டோரியை நீங்கள் நிறைய இடத்துல கேட்டிருக்கலாம், படிச்சிருக்கலாம். பட் நான் சொல்கிறது கேளுங்க. ரிவர் சைடு இந்த ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ரெண்டு பேருக்கு நடுவில் ஆர்குமெண்ட். யார் யாருக்கு அப்படின்னா டைகருக்கும் டாங்கிக்கும் நடுவில், அதாவது புலிக்கும் கழுதைக்கும் நடுவில் இந்த ஆர்குமெண்ட் நடக்குது. டாங்கி என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரிவரோட கலர் வந்து க்ரீன்னு சொல்கிறாங்க. அதை அப்போஸ் பண்ணி டைகர் இல்லை ப்ளூ அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேருக்கு நடுவில் ஆர்குமெண்ட்டு ரொம்ப ஹெவியாக போயிடுச்சு. அந்த டைமில் அந்த சைடில் இருந்து லைன் ஒன்று வருது. லைன் இதை பார்த்துட்டு, இல்லை டாங்கி சொல்கிறது தான் கரெக்டு, இந்த வாட்டர் வந்து ரிவரில் இருக்க வாட்டர் க்ரீன் கலர் தான் அப்படின்னு சொல்லிடுது. சொன்னதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம் அந்த டாங்கிக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு டைகர் கிட்ட சொல்லுது, இதை வந்து தப்புன்னு சொன்னால் நீங்கள் டைகருக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டாங்கி கேட்குது. லைனும் என்ன சொல்கிறாங்கன்னா, இதை நீ தப்பாக சொன்னதுக்காக உனக்கு 6 months நீ பேசவே கூடாது, இதுதான் உன்னோட பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லி டைகரை சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்டு அந்த டாங்கி ரொம்ப சந்தோஷமாக அங்கேருந்து போயிடுது. லயன் வந்து டைகரை பார்த்து, என்ன ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. ஆமாம், நான் சொன்னது தானே கரெக்டு, நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த லயன் சொன்ன பதில் ரொம்பவே சூப்பரான ஒரு பதில். என்னன்னா, நீ சொன்னது தான் கரெக்டு, பட் இந்த பனிஷ்மெண்ட் வந்து நீ வந்து தப்பாக சொன்னன்றக்காக இந்த பனிஷ்மெண்ட்டை நான் கொடுக்கல. நீ தப்பான பர்சன் கிட்ட போய் ஆர்கியூ பண்ணல, உன் டைம் வேஸ்ட் பண்ணல, அதுக்காக தான் உனக்கு இந்த பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைன் சொல்லிச்சாமா. இப்படி தான் நம்மளும் சில நேரத்தில் வந்து சில டாங்கி கிட்ட போய் பேசி நம்மளோட டைமை தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணுவோம். இப்போ அவங்க வந்து இதுதான் வந்து கரெக்டு, இந்த தண்ணி வந்து க்ரீன் கலர் தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, ஆமாம் அது க்ரீன் தான், சூப்பர் க்ரீன், டார்க் க்ரீன், லைட் க்ரீன், கூல் க்ரீன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். தேவையில்லாமல் அவங்க கிட்ட உட்காந்து ஆர்கியூ பண்ணி பேசி நம்ம டைமை வேஸ்ட் பண்ணி இதோட எண்டா நமக்கு என்ன பனிஷ்மெண்ட் கிடைக்கும் தெரியுமா? நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் தான் தேவையில்லாமல் கிடைக்கும். ஸோ இது மாதிரி உங்களோட டைமை டாங்கீஸ் கிட்ட ப்ரூவ் பண்ணுறேன், ஆர்கியூ பண்ணுறேன்னு வேஸ்ட் பண்ணாமல் உங்களோட டைமை எதுக்கு யூஸ் பண்ணுமோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறது ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் டாங்கின்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு அந்த இடத்துல ஆர்குமெண்ட்டே ஸ்டார்ட் பண்ணாதீங்க, அங்கேருந்து போயிடுங்க. ஸோ ஹாவ் அ குட் டே, பாய்.